அவ ஏன்டி உம்முன்னு இருக்கா? அவங்க அப்பாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களா? அதுக்கு போய் இப்படி இருக்கா? உனக்கு வந்தா தெரியும். எந்த ஊர் தெரியுமா? தொட்டபேட்டா. தொட்டபேட்டா ரொட்டு மேல முட்டை பரோட்டா. நீ தொட்டு. ஏய் ஃபர்ஸ்ட் இயர். ஆமா, நேத்து இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல அப்படி இப்படின்னு அலட்னாங்களே. அவங்க எந்த காலேஜ் டி? சிட்டி ஆர்ட்ஸ் காலேஜ். கௌசல்யா செல்ல கொடு. போடுறேனா? டேய் உதைப்ப. கொச்சு பிள்ளரை போல செடிங்க கொண்டு நிக்காதே. போன் போய் எடுத்து ஊடே. ஓ தாமணி பார்சல் வேக ரெடியா கொடுத்தேன். ஹலோ. ஹாய் சார், நான் காலேஜ் ஸ்டூடண்ட் பேசுறேன். நம்ம கடையில எல்லாத்துக்கும் ஒரே ரேட் தானுங்க. நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கறனால வேணா 10% டிஸ்கவுண்ட் தரேன். என்ன வேணும்? சார் அது இல்ல, அங்க பலகுரல் வித்வான் ஜீவா இருக்காங்களா? வித்வானா? ஏங்க இது ஆல்டியா ரேடியோவா? இங்க வித்வானெல்லாம் கிடையாதுங்க. வேணா வடகரி இருக்கு, செட் தோசை இருக்கு. சார் ஜீவான்னு நம்ம ஜீவாவா? அவன் இப்ப வித்வானா? எங்க இதை முதல்ல சொல்ல வேண்டியதானே? டேய் மணிகண்டா, வரேன். ஜீவாவுக்கு போன்னு சொல்றா. ஏய் ஜீவா வித்வானாயி அரையா. ஏய் ஜீவா, இவ்வளவு பெரிய மவுண்ட் ரோட்ல தேனாம்பேட்டையில ஒரே ஒரு லேடிஸ் காலேஜ் கட்டியிருக்காங்களே, இது விஷயமா நான் நம்ம மேயர்கிட்ட பேசலான்னு இருக்கிறேன். பேசு பேசு. இந்த அநியாயத்தை கேட்பாரு இல்லையா? நாயர் கூப்பிடுறாரு. ஆமா, நான் மேயரை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நாயரை பத்தி பேசுறான். பழைய பாக்கியா இருக்கும். பெருமாள் நீ போய் கேட்டு வா. ஏய் போனே ஓசி. நாயர் புட்டு திங்கிறதுக்கு நீ போன் அட்டெண்ட் பண்றதுக்கு நானா போடா. ஜீவா நாமத்தே அனுப்பு, இவன் தான் கரெக்டா போடுவான். ஏய் என்ன பத்தி பேசலாம்டா, ஆனா என் நாமத்தை பத்தி பேச கூடாது. விழுந்துறாதடா டேய். வர்ம கலையில நான் மன்னன்டா. ஏன்பா இந்தியனுக்கு இதெல்லாம் தேவையா? டேய் எல்லாரும் சேர்ந்து தானே சாப்பிட்டோம். வாங்க கீழே போய் பேசலாம். பாடானே. இந்த வர. ஹலோ, நான் ஜீவா பேசுறேன். நீங்க யார் பேசுறது? ஏய் நான் தான முதல்ல உங்க புரோகிராம பார்த்தேன். இருங்கடி. எத்தனை குரல். எப்படி சார் பேசுனீங்க? ஆடிட்டோரியத்துல ஒரே அப்ளாஸ். கலக்கிட்டீங்க. தேங்க்ஸ். ஆமா, இந்த நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? உங்க காலேஜுக்கு ஃபோன் பண்ணோம். உங்க பிரின்சிபால் தான் கொடுத்தாரு. இஸ் a very nice gentleman. ஏய் குட்ரி, நானும் பேசுறேன். ஏதோ பாராட்டணும்னு தோணுச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். அதுக்கு காரணம் நான் மட்டும் இல்லைங்க, என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களே கொஞ்சம் பாராட்டுங்க. இந்த மாதிரி. ஹலோ, ஐ அம் மரிதாஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா ஸ்பீக்கிங். when can I see you? where can I see you? ஏய் கண்ணாடி, உன்னை யார் கூப்பிட்டா? டேய் மரியாதை, கேட் வாக் நடந்தா ஹை ஹீல்ஸ் நாங்க தான் நான் பாருங்க. ஹை ஹீல்ஸ்ல அடி வாங்கிருக்கியா நீ? டேய் ஒழுங்கா ஜீவா கிட்ட போன குடுறா. என்ன ஓவரா புகழாதீங்க. பெருமாட்ட தானே இதோ குடுக்குறேங்க. உன்னையும் புகழணுங்கிறாங்க. ஒரு நிமிஷம் அந்த செல்ல கூட. நமஸ்காரம். நான் தான் நாமக்கல் பெருமாள் பேசுறேன். தெரியுது தெரியுது. பஸ் ஸ்டாண்ட்ல புயல் காத்து இருக்குதா? அது காற்று இல்லைங்க, காத்து காத்து. அடிக்கிற புயல்ல நீ நாமக்கல்ல போய் சேர்ந்துடுவ. ஏன் நாமத்தை போட்டு அதை அவமானப்படுத்துற? உனக்குள்ள யாரையா காலேஜ்ல அட்மிஷன் கொடுத்தாங்க? ஏய் மானத்தை வாங்காதடி, அந்த நாமம் அறுக்குறாண்டி. நீங்க உண்மையிலேயே ஒரு கலைஞரை ரொம்ப புகழ்றீங்க. ஏய் ஜீவா கிட்ட போன கூட. இல்ல, இதுக்கு ஆதரவா இருக்கிறது எங்க பிச்சுமணி தான். அவனையும் கொஞ்சம் 4 வார்த்தை பாராட்டிருங்களேன். இந்த நீ வாங்க. குடி 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 குடி. ஏய் கூட. ஹலோ, நான் பிச்சுமணி பேசுறேன். ஏய் உங்க அப்பா யாரு? உசிலமணியா? இல்ல, கவுண்டமணி. போன ஜீவாட்ட குடுறா. இத குடுக்குறேன் சிஸ்டர். இந்தடா. ஹலோ சொல்லுங்க. நாங்க இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போன்ல பேசணும்ல, அதே மாதிரி இப்போ நீங்க என் ஃப்ரெண்ட் கூட பேசுறீங்க. சரி கொடுங்க. கௌசல்யா, கௌசல்யா பேசுறீ. இந்தா. ஹலோ ஹலோ ஹலோ. ஹலோ, நான் ஜீவா பேசுறேன். உங்க ப்ரோக்ராம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. பல குரல்ல பேசுறது பெரிய விஷயமே இல்ல. சிரிக்க மட்டுமே நடத்துற அந்த ப்ரோக்ராம்ல வன்முறையை பத்தி பேசி சிந்திக்க வச்சுட்டீங்க. உங்க ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. உங்க குரல் அதை விட நல்லா இருக்கு. இன்னும் டெவலப் பண்ணா மிகப்பெரிய ஆளா வரலாம். உங்களால வர முடியும். மை அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். மேடம் உங்க பேரு? கௌசல்யா. எந்த காலேஜ்? ஹலோ ஹலோ. ஜீவா, உனக்கு என்னமாச்சு? நான் போன்ல கேட்ட குரல் ஆரம்பமாயிருச்சா? அதான் டெலிபோன் டிபார்ட்மெண்ட். அந்த குரல் எனக்குள்ள 1000 குயில்கள் இசையமைச்ச மாதிரி இருந்துச்சு. 1000 வண்ணத்து பூச்சிகளை பறக்க விட்ட மாதிரி இருந்துச்சு. அது ஒரு இதமான குரல்,
சித்ரா சொர்ணலதா குரலை விடவா? அந்த குரலோட எதையும் கம்பேர் பண்ண முடியாது. அது ஒரு தனி சங்கீதம்டா. ஜீவா, எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒருவேளை உன்ன மாதிரி பல குரல்ல பேசுறவங்க ஏன் இப்படி செஞ்சிருக்க கூடாது? இல்ல, அது நிஜமான குரல் தான். பேர் என்ன சொன்னா? கௌசல்யா. எங்களவா மாதிரி இருக்கே. உங்களவாவது எங்களவாவது லவ்வுக்கு இதெல்லாம் கிடையாதுடா. அதானே. எதுக்கடி இவ்ளோ கிரீட்டிங்ஸ்? நீங்க போங்க. உடனே கோவம் வந்துருமே. சரி, நம்ம பார்ட்டி ஒருத்தன் ஸ்பென்சர்ல 4:30 மணிக்கு வெயிட் பண்றேன்னு சொன்னா. நான் போறேன்ப்பா, வாடி. ஏய், நீங்க போற? நீ தான் எவன் கூட ஃபிலிம் போக மாட்டேங்கற. எங்களையாவது போவிடாண்டி. இது பார், கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அங்கேயும் இங்கேயும் சுத்த முடியும். அதுக்கப்புறம் எல்லாமே கப்சிப். வாங்கடி போலாம். சார், எக்ஸ்கியூஸ் மீ, பென்னு. என்ன சார் இது? காலையில இருந்து இதே பொழப்பா போச்சு. நீங்க பேங்க், ரயில்வே ஸ்டேஷன், போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் பேனா இல்லாம தான் போவீங்களா? நான் இழிச்ச வாயினா? எக்ஸ்கியூஸ் மீ, பென்னு.